நாம ஒளிஞ்சிருக்கிற இடத்தை அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. எதிரிகள் கூடிய சீக்கிரம் இங்க வந்துடுவாங்க. எந்த எதிரின்னு தெரிஞ்சுக்கலாமா? சக்தி வாய்ந்த திறமையான ஆபத்தான ஒரு எதிரி. இஃப் வில்லேஜை சேர்ந்த மைட் காய். மைட் காயா? அது யாரு? அவன் ஒரு எலீட் லீஃப் ஷினோபி. டாய்ஜுட்சுல பெரிய மாஸ்டர். அவனை குறைச்சி எடை போடக்கூடாது. ஆஹா, போன தடவையே அவனை சமாளிக்க நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அவனோட ஜுட்சுவை அவனுக்கு எதிராக பயன்படுத்தணும். நான் போறேன். இல்ல, அவனை நான் பாத்துக்கிறேன். அவன் கூட ஏற்கனவே நான் மோதி இருக்கேன். ஒரு பழைய கணக்கை தீக்கிறதுக்கு இதுதான் சரியான வாய்ப்பு. ஒரு வழியா நாம திரும்ப சந்திக்க போறோமா? அன்னைக்கு என்ன எட்டி உதைச்சதுக்கு பதில் அடி கொடுத்துடலாமா? இது யாரு? பார்க்க புதுசா இருக்கான். மக்கள் என்ன லீஃப் வில்லேஜோட பேட்டில் பீஸ்ட்னு சொல்லுவாங்க. நான் தான் மைட் காய். யாரும் வந்துட்டு இருக்காங்க. அது நமக்கு பின்னாடி இருக்கு. ஒரு நிமிஷம் பொறுமையா இருக்கு. இவன் யாருன்னு உங்களுக்கு தெரியுதா காய் சென்சே? யார் நீ? இதை நம்பவே முடியல. அவனுக்குள்ள இருக்க சக்கர எனர்ஜி பயங்கரமா இருக்கு. நருட்டோவை தவிர வேற யாரையும் இவ்வளவு சக்கராவோட பார்த்ததே இல்ல. உன்னோட ஹேர் கட் மாதிரியே உன் ஞாபக சக்தி மோசமா இருக்கு. அப்படின்னா இது கண்டிப்பா ஒரு வழியா ஞாபகம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். நாம ஏற்கனவே சந்திச்சிருக்கோமா என்ன? உன்ன மாதிரி சக்தி வாய்ந்தவங்களுக்கு மூளை கொஞ்சம் கம்மியா இருக்கும்னு சொல்றது உண்மைதான் போல. கவலையே படாத, கூடிய சீக்கிரம் நான் யாருங்கிறத உனக்கு ஞாபகப்படுத்துற நண்பா. இவனோ கட்ஸ்கேல ஒருத்தனா? வாட்டர் ஸ்டைல் எக்ஸ்ப்ளோடிங் வாட்டர். என்கிட்ட இருந்து உங்களை யாரு காப்பாத்துறாங்கன்னு பாத்துருவோம். திடீர்னு எங்க இருந்து இவ்ளோ தண்ணி வருதுன்னே புரியல. இந்த டெக்னிக்கை பயன்படுத்துறதுக்கு நிறைய சக்கரா தேவைப்படும். அது ஒண்ணும் அவ்வளோ ஈஸி இல்ல. என்ன திடீர்னு மறைஞ்சு போயிட்டான்? கண்டிப்பா வாட்டர் க்ளோனா தான் இருக்கணும். கடைசி வரைக்கும் நான் யாருங்கிறது உனக்கு தெரியாமே போயிடு போல இருக்கு. லீஃப் ரைசிங் விண்ட். என்ன? 8 trigrams alpha. பேப்பர் பாமா. இப்ப எங்க ஒளிஞ்சிருக்கான்னு தெரியல. அவன் முன்னாடிதான் இருக்கான். நம்மள நோக்கி தான் வந்துட்டு இருக்கு. ஒரு விஷயத்த நான் ஒத்துக்கிட்டே ஆகணும். உங்களை அழிக்கிறது ரொம்ப சுலபம்னு நினைச்சேன். ஆனா என்ன இவ்வளவு தொந்தரவு பண்ணுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கல. ஒரு நிமிஷம் இருக்கு. இந்த வாட்டர் ஜுட்சுவையும் அந்த ஸ்வாடையும் நான் எங்க பாத்திருக்கேன். ஒருவேளை நீ... அடேங்கப்பா, நான் யாருங்கிறத இன்னும் கண்டுபிடிக்கலையா? ரெண்டு பேரும் ஏற்கனவே எங்கேயோ சந்திச்சிருக்கோம். இந்த மாதிரி ஒருத்தரை இப்படி மறந்தீங்க சென்சே? உன்னோட மாணவர்களே உன்னோட ஞாபக சக்தி பத்தி வருத்தப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. பரவாயில்ல விடு. வலிங்கிறத என்னன்னு உணர்த்தினாதான் நான் ஞாபகத்துக்கு வருவேன். எல்லாரும் தயாரா இருக்கீங்களா? பசங்களா, கவுண்டர் அட்டாக் பண்ணக்கூடிய நேரம் வந்துருச்சு. முதல்ல இவனோட நான் தனியா மோத போறேன். அவன் அஜாகிரதையா இருக்கும் போது நீங்க 3 பேரும் வாங்க. கண்டிப்பா சென்சே. இத ரொம்ப குறைச்சி எடை போடுற. நான் யாருங்கிறத உனக்கு காட்டியே ஆகணும். ஜென்டில் ஸ்பேஸ். அவன் பலசாலிதான்.
அவ்வளவு பெரிய ஸ்வாடை எப்படி இவ்வளவு வேகமா வீச முடியும்? அவனை தாக்குறது கண்டிப்பா சுலபமா இருக்க போறதில்ல. பக்கத்துல இருந்து அவனோட சண்டை போட முடியலனா நின்னு தாக்கலாம்ல. தாக்குறதுக்கு முயற்சி பண்ணீங்களா என்ன? இந்த ஸ்வாட பாக்கும்போது வெறுப்பா இருக்கு. ஸ்வாடா, இத நான் எங்கேயோ பாத்துருக்கேனே. ஆ, ஒரு வழியா ஞாபகம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அந்த ஆயுதம் அது உன்னோட தானே? பின்ன வேற யார் தான் இருக்க முடியும்? அது அவனோட ஆயுதமா தான் இருக்கும்னு நாமளா முடிவு பண்ணக்கூடாது. கேட்டு தெரிஞ்சுக்கிறதும் நல்லதுக்கு தான். சரியா சொன்னீங்க காய் சென்சே. ரெண்டு பேரும் நிறுத்துறீங்களா? பேட்டில்ல வேணா பீஸ்டா இருக்கலாம். உன்னோட மூளை முழங்காலியாவது இருக்கும்னு நினைச்சேன். ஆனா அது கூட இல்லன்னு நீ நல்லா நிரூபிச்சிட்ட. வாங்க தாக்கலாம். தாக்குங்க. வாட்டர் க்ளோன் ஜுட்சு. வாட்டர் பிரசன்ட் ஜுட்சு. மரியாதை அவனை விட்டுடு. அவனுக்கு ஏதாவது ஆச்சு. லீ நெஜி 10-10. மத்தவங்க தொந்தரவே இல்லாம நம்ம தனியா சண்டை போடலாம். ஒரு சக்தி வாய்ந்த பிளேட், பேரு ஷார்க் ஸ்கின். இதை என்னால மட்டும்தான் கட்டுப்படுத்த முடியும். அது எப்போவோ தெரியும். என்னோட ஆயுதங்களை பயன்படுத்துறது தான் எனக்கு நல்லது. அவரோட நுண் சக்கு வைப்பு யூஸ் பண்ண போறார். அப்ப இந்த எதிரி கண்டிப்பா பலசாலிதான். உன்னோட வித்தைகள் எல்லாம் நல்லா தான் இருக்கு. காய் சென்சே. எவ்வளவு நேரம் தாக்கு பிடிக்க முடியும்னு தெரியல. டென்டன் சுயநனவை இழந்துகிட்டு இருக்கா. வாட்டர் ஸ்டைல், வாட்டர் ஷார்க் பாம் ஜுட்சு. எங்கப்பா இவனுக்குள்ள இவ்ளோ பவரா? ஒரு நிமிஷம் இரு. நீ யாருன்னு எனக்கு தெரியும். ஒரு வழியா நான் யாருங்கறத கண்டுபிடிச்சிட்டியா? ஆனா ரொம்ப தாமதமாயிடுச்சு. காய் சென்சே. கண்டிப்பா இதுக்கு முன்னாடி உன்னை நான் எங்கேயோ சந்திச்சிருக்கேன். வாட்டர் ஸ்டைல், 5 hungry shots. என்னோட ஷார்க் இப்போ பசியில இருக்கு. உன் உடம்புல ஒரு பாகம் விடாம எலும்புகள் முதற்கொண்டு எல்லாத்தையும் கடிச்சிடும். ஒரு முடிவு கட்டியே தீர. எனக்கு வேற வழியே இல்ல. The 8 inner gates. First gate, gate of opening, release. Second gate, gate of rest. Third gate, gate of life. Fourth gate, gate of pain. இங்க என்ன நடக்குது? அதுக்குள்ள எப்படி இவனுக்கு இவ்வளவு சக்ரா எனர்ஜி கிடைச்சிருக்கு? Fifth gate, gate of closing. Open. என்ன? The 8 inner gates. Sixth gate, the gate of joy. Open. கண்டுபிடிச்சிட்டேன். 8 trigrams, 64 bombs. Severe Leaf Hurricane. டென் உனக்கு ஒன்றும் ஆகலையே? நல்லா இருக்கேன். என்னை காப்பாத்துனதுக்கு தேங்க்ஸ் நெஜி.
இந்த சான்ஸை ஏற்கனவே பார்த்திருக்கேன். இவ்வளவு வேகமா? ஒருவேளை காய் சென்சே அவன் ஆட்டம் முடிஞ்சது. பரவாயில்ல.